மூன்றாம் கட்ட காசி தமிழ் சங்கமம் பிரதமர் நரேந்திர மோடி பெருமித வாழ்த்து. வாரணாசியும் தமிழகமும் பாரதத்தின் தனிப்பெரும் கலாச்சார மையங்களாக பண்டைய காலத்திலிருந்து திகழ்ந்து வருகிறது. ஆன்மீகம் மட்டுமல்லாமல் பல்வேறு வர்த்தக மற்றும் பண்பாட்டு தொடர்புகளும் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இந்த பிணைப்பை புதுப்பித்து அதிகரிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் விருப்பத்தின் பேரில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி 2022 ஆண்டு முதல் நடந்து வருகிறது. அதன் மூன்றாம் கட்ட நிகழ்வுகள் இன்று பிப்ரவரி 15 முதல் 24 வரை நடைபெறவுள்ளன. காசி தமிழ் சங்கமத்தின் மூன்றாம் கட்ட பயணத்திற்காக முதல் சிறப்பு ரயில் சேவையை சென்னை சென்ட்ரலில் கவர்னர் ரவி நேற்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த மூன்றாம் கட்ட நிகழ்ச்சியில் சித்த மருத்துவம், பாரம்பரிய தமிழ் இலக்கியம், தேசத்தின் கலாச்சார ஒற்றுமை ஆகியவற்றுக்கு அகத்தியர் செய்த பங்களிப்பை கூறும் விதமாக காசி தமிழ் சங்கமம் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை சென்னை ஐஐடி உயர்கல்வி நிறுவனம் வழக்கம் போல ஒருங்கிணைத்து செயல்படுத்தி வருகிறது. இதில் பங்கேற்க தமிழகம் முழுவதும் இருந்து 220 பங்கேற்பாளர்கள் பயணத்தை தொடங்கியுள்ளனர். சென்னை, கோவை, கன்னியாகுமரியிலிருந்து இதற்காக 5 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்கி வருகிறது. நேற்று முன்தினம் சென்னை சென்ட்ரலில் இருந்து 220 பேர் இதில் பங்கு கொள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் பனாரஸ் புறப்பட்ட முதல் சிறப்பு ரயிலில் புறப்பட்டனர். இன்று சனிக்கிழமை மாலை தொடக்க விழா நடைபெற்றது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய அமைச்சர் எல் முருகன் பங்கேற்றனர். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் தெரிவித்தார். பழம்பெரும் நகரம் வாரணாசியில் மகா கும்பமேளா நடைபெறும் சமயத்தில் தமிழ் சங்கமம் நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கலாச்சார பிணைப்பு உள்ளது. காசிக்கு வரும் தமிழக மக்கள் மறக்க முடியாத நினைவுகளுடன் திரும்பி செல்வார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார்.